This ant is coming, money is come. This is one type of ant. It is not very small, it is a medium size. So whenever you keep all the things, the ant is come. It's a black ant, it doesn't give a harm to us. It is little big ant. அதாவது இந்த பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி தான் பொருளெல்லாம் போட்டு அப்படி தான் நல்ல வேளை பொங்கல் வந்து வீடை நீட் பண்ணேன். அசிங்கமாக இருந்த எறும்பு வந்து பிள்ளையார் எறும்பு. வெள்ளையாடுன்னா வித்தியாசமாக இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது. பெருசாக இருக்குது. வாயில் வந்து வெள்ளை எண்ணத்தையே வச்சுட்டு போகுது. அரிசி எடுத்து போனேன். இது கொல்லக்கூடாது. டசன் கிவ் ஹார்ம் டு மீ, டோன்ட் கில். நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாதுன்னு கொல்லக்கூடாது. நமக்கு तकलीफ नहीं देते, इसके लिए नहीं मारना बनता, नहीं मारना चाहिए. If you keep it in a small rice in their mouth and then we will get money. இது வந்து பிள்ளையார் எறும்பில் வந்து ஒரு வகை. இது வந்து நம்ம கொல்லக்கூடாது. இது வந்து வாயில் அரிசி வச்சுட்டு இருந்தால் பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? இது வாயில் அரிசி வச்சா பணம் வரும்னு சொல்லுவாங்கள்ல பிள்ளையார் எறும்பை. keep it the rice in this mouth then money will come. அதாவது வாயில் ஏதாவது இது வந்து வெள்ளை அரிசி வச்சுருந்தா பணம் வரும். वो मुँह में ऐसा चावल ऐसा रखेंगे तो पैसा आ जाते हैं ना. என்னென்ன வேணும்? நிதானமாக எடுத்துக்கோங்க. அழகாக கட்டியல அந்த கம்பை அப்படி நேரம் கேளு. கொஞ்சம் கோணலாக கட்டியிருக்கான் பாரு. இது கோணலாக வருதுல்ல கெட்டினது. அப்படியே இழுத்து வை நேரம். இது கொஞ்சம் கோணலாக கட்டியிருக்கான். மாயகிருஷ்ணன் கட்டினான். நேரம் தெரியுதானே? சரி. இங்கே இருந்தே ஒழுங்காக கட்டலைன்னா அங்கே வளைவாக வருது. அதான் செங்கல் வச்சா கட்டியிருக்கான். இது உடஞ்சி கிடந்த செங்கல் இருக்குல்ல, அதை வச்சு கட்டியிருக்கான். உனக்கு 100 தாரேன் சாப்பிடாது. 200 தாரேனே எங்கள் சாப்பிட்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டான்னு. அங்கேனா நல்லா சாம்பார் மாதிரி எல்லாம் ஊற்றுவாங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு சரியா? எனக்கு சாப்பாடு இவன் கடையில் சாப்பிடாது. இவனால் தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. இப்படி பண்ணுவான் நம்பர். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டு வரைக்கும் வீடு கட்டுது. தூர போடுதான் மணலை வச்சு. யார்கிட்ட போய் சொல்ல. இந்த மண் 2000 இப்போ போன தடவை இது 500. புரியுதா? வீடு 10 வருஷம் முன்னால் இது 500 இந்த மண் நாய்படுத்திருப்பாரு. இப்போ 2000 அந்த மண். அப்புறம் என்னத்தையே இப்படி ஒட்டு தானே பிறக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லுதா? இப்படி தான் ஒட்டு வரைக்கும் தான் கட்டுது. எப்போ எறும்பை பாரு. 1 லட்சம். அப்போ பணம் 1 லட்சம் வருதோ? யூடியூப்பில் வருமானம் வரப்போதுனே. 10 லட்சம் எறும்பு இருக்கா, அப்போ 10 லட்சம் வரப்போதோ? சிரிக்க தான் செய்யணும். எறும்பு பூரா கல்லும் குழியும். நம்ம கட்டி போட்டால் பூரா இது உரிச்சிருன்னு நினைக்கிறேன். எறும்பு கேரு இவ்வளோ எறும்பு வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகுது? எப்படி தான் இவ்வளோ வந்ததே தெரியல. சரி, இதோட 50 பார்சல் காலி பண்ணியிருக்கேன். யூடியூப்பு இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி விடிய இருந்து யூடியூப்பில் இதில் ஏதாவது ஒரு பூ பாட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தூர போட்டுரும். யூடியூப்பா? சாரதா கிடையாது. என் பிள்ளைகள் பேர் வனஜா கணேசன். கேபு செல்வத்தி பாகர் என் பெரிய மகன் பேர். பிறகு என் ஜெயபாலன் என் குடும்ப பேர். பிறகு இன்னொன்று வனஜா கேப் கிரியேட்டிவ் கேப் எஜுகேஷன் ஒரு பேர். இன்னொன்று வனஜா கேப் கணேசன். இன்னொன்று வனஜா கேப் அலைஸ் வனராணி கேப் வனராணி. 4 சேனல்ண்ணே. மத்தியானம் இந்த ரோஜா பூ வச்சுட்டு ஏன்னா ஒரு 8 மணி வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து இலை பற்றியா கூட ஒரு காப்பி தரேன். எக்ஸ்ட்ரா பணம் தரேன் உனக்கு. ஏன் ஏன்னா லைட்டை போட்டுடலாம்னு வெளியில் உள்ளது அந்த பைப்பை அடைக்க வேலை. பைப்பை ஒரு பைசா தரேன் அதுக்கு. அப்படி கிடையாது. நானும் பிறகு கொடுக்கணும்ல. நீ வேலை பார்க்கறதுக்கு நான் கொடுக்கல. எனக்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போடவா? நான் வேலை பார்க்கணும் பைசா கொடுக்கணும்னா பிறகு நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுறேன். உழைக்க பைசா கொடுத்துணும். உனக்கு எதுக்கு 2-3 தடவை காப்பி வாங்கி தரேன்? நீ வேலை பார்க்க கலாங்கல்ல, அதான் ஒரு பெருசு.
இதுக்குள்ளே மற்றவனா அங்கே என் மொபைல் இருந்து தூக்கிட்டு போயிருப்பான். வேறு வேணா 7200 வச்சுருந்தேன் எங்கள் அம்மா கொடுத்து, அவ்வளோத்தையும் தூக்கியிருப்பான். அதுக்குள்ளே பாதி பைசா. அதுக்கு தான் அவனுக்கு சந்தோஷப்பட்டு கூட கொஞ்சம் நான் வாங்கி கொடுத்தேன். எப்படி போகுது எறும்பு? ஐயா இவ்வளோ எறும்பு எப்படி தான் இருக்கும்? எறும்பு பூரா கல்லும் குழியும். இட் இஸ் ஆன்டிஸ் கன் தென் இட் மேக் பிளேஸ் டிபிட். அதாவது எறும்பு பூரா கல்லும் குழியும். எவ்வளோ எறும்பு ஐயாப்பா! இது மட்டும் சிவப்பு எறும்பா இருந்தால் செத்தம். இட்ஸ் ரெட் அண்ட் வேட்டு கில் இட். சிவப்பு எறும்புனா கொல்லணும். இது வேறு எறும்பு டோன்ட் கில் இட், டோன்ட் கீப் இட். ஸோ பொங்கல் இஸ் கம்ஸ் unnecessary things you have to throw it. ஸோ அது இடி பண்ண ஏதோ கற்றுக்கு இதுக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரொம்ப பேர் இடிப்பு சொல்லி இதில் காய். ஏன்னா இன்னும் இருக்காரு கல், இன்னும் இருக்காரு. இன்னும் பெரிய கல் இருக்கு இங்கே வேணாம் சொல்லுதேன். பெரிய கல் இருக்குண்ணே, நீ உடைச்ச பேர் உள்ள ஏன்னே உள்ள உடைச்ச ஞாபகம் இருக்கா? அந்த இது என்னது ஏன்னா அதை சொல்ல இன்னும் இருக்காரு பாரு. நான் சொல்ல கேளுங்க, அதுக்கு அடுத்தாலும் நீங்க சொல்லுங்க. எப்போ வந்தாலும் நீங்க பாரு பாருன்னு இங்க இது உங்களுக்கு இது ஒரு இது இருக்கு வாக்கியா மாதிரி இருக்கு. அது போடுறதுக்கு வேண்டி தான் செங்கல் வேணுங்க. இன்னும் இருக்கு பாரு, இதை வச்சிடலாங்க. இப்படி வை, குறுக்க வை, இப்படி குறுக்க வை. இன்னும் எவ்வளோ பெரிய கல் இது? கல்லாம் இது கல்லுன்னு சொல்லுவாங்களா? இப்படி வைக்கலாமா? இப்படி அப்போ ஒரு செங்கலை வைங்க. சரி செங்கல் எடுத்து வை. அப்போ 2 செங்கல் வைங்க. கல் வைக்க முடியுமா? இப்படி வைக்கலாமாங்க? இப்படி வைக்கலாமா பாரு. அதில் செங்கல் வச்சுருக்கானா தான் இருக்கா. 2 செங்கல் எடுத்துக்கிட வேண்டியது தானே. அப்போ அதுனா என் பைசா அம்பா போச்சுன்ற கூடாது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா குறைய வேஸ்ட் ஆக்குனா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரொம்ப வேஸ்ட் ஆக்குனா தானே. சரி எவ்வளோ எறும்பு. இவ்வளோ